பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த இந்த 8ஆம் மாதத்தினுடைய 4ஆம் வாரத்திலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படி நாம் கூடி வர செய்த கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வர முடியாமல் வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆராதனையின் மன மகிழ்ச்சியை கர்த்தர் நிறைவாய் கொடுக்கும்படியாக நாம் இப்படி ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய கிருபைக்காக அவர் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையால் கூட்டி தந்த 2020ஆம் வருஷத்தினுடைய 8ஆம் மாதத்தோட 4ஆம் வாரத்தை நாள் காணும்படியாக எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உயிரோடுக்கு மட்டுமே என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளோடும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனால் தாவீது சொன்னது போல நாங்களும் உயிரோடுக்கு மட்டும் துதிக்க, பாட, ஜெபிக்க, தியானிக்க ஜீவனை தந்ததுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. இந்த ஆராதனைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிரசன்ன மத்தியில் இறங்கி அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்த அலங்காரத்துடனே ஆராதனை செய்ய ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க ஜெபிக்கிறோங்க தாவே, ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவருக்கு பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தர் பிரியமான ஆராதனை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்க ஜெபிக்கிறோங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தில் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்களோடு காங்கிற பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். தூரம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் ஆராதனை எல்லாம் மனமகிழ்ச்சி நிறைவாய் கொடுத்து ஆமேன் ஹல தொடர்ந்து கர்த்தர் நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் அத்தனை தேவ சமத்தில் பிரியமாக இருக்கட்டும். ஜபத்தை கேட்க நல்ல ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு உடைய கண்ணீரையும் துடைத்து எந்தெந்த பிரச்சனையில் தேவையில்லை இப்படியில் வந்திருந்தாலும் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து கர்த்தாவே. கர்த்தராவே எங்கேயோ விடுதலை உண்டுன்னு சொன்னபடியே ஆவியானுடைய மனமகிழ்ச்சியால் நிரப்பி அனுப்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வாரம் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக ஜீவித்து கர்த்தருக்கென்று ஜீவிக்கலாம் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நான் கேட்கிற வசனத்தை இதயத்தில் பதித்து கொடுத்தலுங்க தாவே. உடைய வாயின் வார்த்தையை நான் கேட்டு பிழைக்கும்படி செய்யப்பா. எல்லா மகிமைகளை கர்த்தருக்கே செலுத்தி ஆறாம் தோக்கம் முதல் முடிவரை தேவ பிரசங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். இந்த நாளை முழுவதும் கர்த்தருக்கு நாங்கள் அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும் உங்களை கலிகூறும்படி நிரப்பி திருப்தியாக்கி அனுப்ப வேண்டும் என்று கர்த்தரை மீட்பரமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். நம்முடைய ஞான பாட்டில் உள்ள எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரை என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
வாசல் தீரந்தோம் நீர் வாழ்க 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 இயேசுவே. Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நாம் வாழ்க என்று பாடும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. உயிர்த்தெழுந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் அதிகாலையிலே கல்லறையிலே தேடி வந்த 2 ஸ்திரீகள், மரியாளும் மற்ற மரியாளும், தூதனுடைய சத்தத்தை கேட்டு அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார், போய் சீஷருக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பின பொழுது அந்த ஸ்திரீகள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கல்லறை விட்டு ஓடின பொழுது இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 28:9. பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே ராஜா முன்னால் வரும்பொழுது ராஜா வாழ்க என்று சொல்வார்கள், ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த ஸ்திரீகளை வாழ்த்துகிறார், வாழ்க என்று சொல்லி. உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்த்து கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வாழ்த்து உங்கள் எல்லாருக்கும் சொந்தமாக ஆவதாக. கர்த்தர் நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாரந்தோறும் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாய் இருக்கிறோம் என்ற வசனத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும், ஒவ்வொரு மாதமும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர் என்பதையும் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் என்பதையும் குறித்து கர்த்தர் வசனத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த மாதத்தில் துவக்கத்திலே கர்த்தர் கொடுத்த வசனம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனமும் நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொன்னபடி அவர் நல்ல மேய்ப்பனாக, நம் குட் ஷெப்பர்டாக, நல்ல மேய்ப்பனாக நமக்கு ஜீவனை கொடுத்தார். பிறகு பெரிய மேய்ப்பராக உயிர்த்தெழுந்து நம்மை நடத்தி கொண்டே பரிபூர்ணப்படுத்தி கொண்டு வருகிறார். நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார் உயிரோடு இருக்கிற கர்த்தர். 3ஆவதாக அவர் பிரதான மேய்ப்பராக வெளிப்படும் பொழுது தம்முடைய மந்தையை மேய்த்த, தம்முடைய ஜனங்களை மேய்த்த, உண்மையாக மேய்த்த தம்முடைய மேய்ப்பர்களுக்கு, அவர் ஏற்படுத்தின ஊழியர்களுக்கு மகிமையுள்ள வாடான கிடத்தை கொடுப்பார் என்று 1 பேர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை தியானித்தோம் 5ஆம் வசனத்திலே. தொடர்ந்து அப்படியானால் நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும். அப்போ நாம் பிரதான மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம். அவர் நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பராக வெளிப்படும் பொழுது நமக்கும் அதுக்குடைய பலனை ஏற்ற காலத்திலே உங்களை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கணும்னு சொன்னபடி மூப்பர்களை கீழ்ப்படிந்து ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் கடந்த வாரத்திலே 2 வாரம் அதை தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் சங்கீதம் 95ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். 95ஆம் சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணக்கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படிடக்கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். நாம் வாசிக்கிட்ட அந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் 6ஆம் 7ஆம் வசனத்திலே நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தர்
நம்ம உருவாக்கின தேவன். அவருக்கு முன்பாக நாம் இந்த ஆராதனை வேளையிலே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை வாழ்த்துகிறோம், அவரிடத்தில் ஜெபிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அப்படியானால் தேவன் நம்மை விட அழகாக அவருடைய கைக்குள்ளாக வைத்து பராமரித்து பாதுகாத்து இந்த வியாதி நிறைந்த காலத்திலும் மரணம் நிறைந்த காலத்திலும் பஞ்ச காலத்திலும் நம்மளை போஷித்து பாதுகாத்து வருகிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் கண்டுபிடிக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளுமா இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே மிகவும் சொந்த கொண்டாடி நாம் அவரை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் கைக்குள்ளான ஆடுகள் என்பதை குறித்து நாம் அவர் கையில் அடங்கியிருக்க வேண்டும், பலத்த கையில் அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரம்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரிகளை கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போய் இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாதல்களை பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இது ஒரு எச்சரிப்பான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்ம அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சல் நாடுகள், அவர் நம்முடைய தேவன், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காரியம். நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து வருகிறோம். ஆனால் கூடவே கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு நினைப்பூட்டி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்பீர்களாகில், அப்படியானால் இன்று நாம் கர்த்தர் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நல்ல மேய்ப்பர், நம்முடைய பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர் நம்முடைய பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின் செல்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், என் நாடுகள் என் சத்தத்தை கேட்டுகிறது, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவன் கையிலிருந்து அவளை படுத்துக்கொள்வதும் இல்லை என்று என் தந்தை என் பிதா எல்லாரையும் பெரியவராக இருக்கிறார், என் பிதா கையிலிருந்து படுத்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. பெரிய ஒரு கேரண்டி. அவருடைய பிதாவுடைய கையில் இருக்கிறோம், இயேசுவின் கையில் இருக்கிறோம். அதனால நம்ம ஒருவரும் கையிலிருந்து படுத்துக்கொள்ள முடியாது, நம்முடைய அன்பை விட்டு அவருடைய அன்பை விட்டு ஒன்றை நம்ம பிரிக்க முடியாது என்று சொல்லி ரொம்ப திட்டமாக தெளிவாக நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்முடைய நல்ல மேய்ப்பரை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு நாம் அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின நாளிலே நடந்தது போல நீங்கள் அப்படி உங்கள் இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவரை கோபமூட்டினவர்கள் யார்? அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷம் அளவும் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போய் இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாதைகளை பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். யார் இவர்கள்? இந்த வழி போகிற ஜனம் யார்? கர்த்தருக்கு கோபமூட்ட ஜனங்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த வசனங்களை வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டே. பின்னும் என்னுடைய இலைப்பாதல்களை பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனால் என்று பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் யார்? அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போனவர்கள் யார்? அவரை கோபமூட்டினவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். வனாந்தரத்தில் வந்த பொழுது எகிப்திலிருந்து கர்த்தர் பயங்கரமான அற்புதங்களை செய்து பார்வோனை மடங்கடித்து அவளை கஷ்டப்படுத்தின ஒடுக்கின எகிப்தின் ராஜா கையிலிருந்து அவளை விடுதலை ஆக்கி
பலத்த கையினால் ஓங்கி போய்த்தனால் அவளை விடுதலையாக்கி அவளை நடத்தி கொண்டு வருகிறார். சமுத்திரத்தை பிளந்து அவர்கள் வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது பசி தாகத்திலெல்லாம் கர்த்தர் அவளை காப்பாற்றி அவளுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவளுக்கு முன்னால் மேகஸ்தம் அக்னிஸ்தம்பத்தில் நடந்து சென்று வழிகாட்டி கொண்டு வருகிறார் வனாந்திரத்தில். ஆனால் அவள் என்ன செய்தார்கள்? 40 வருஷமாய் அவருடைய கிரியைகளை கண்டார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். ஒரு சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. என்ன பாவம் செய்தார்கள்? கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. அவள் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. அவிசுவாசினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அவர்கள் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கூடாமல் போனால் என்று பார்க்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. 40 வருஷமாக அவருடைய அற்புதங்களை கண்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் கர்த்தரிடத்தில் போராடுகளாய் காணப்பட்டார்கள், எதிர்க்களாய் காணப்பட்டார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உடனேயே, சமுத்திரத்தை பார்த்த உடனேயே, எங்களை மோசே எங்களை எகிப்திலிருந்து எதற்காக கொண்டு வந்தாய்? வனாந்தரத்தில் அழிந்து போகவா? எகிப்தில் பிரேதக்கூட இல்லை என்றால் வனாந்தரத்தில் நாங்கள் அழிந்து போக கொண்டு வந்தா என்று சொல்லி அவர்கள் மோசே இடத்தில் முறுமுறுத்தார்கள். அதன் பிறகு கர்த்தர் சமுத்திரத்தை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். பார்வோன் சேனையை மடங்கடித்தார். அதன் பின்பும் அவர்கள் வனாந்திரத்திலெல்லாம் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். எங்களுக்கு பசி இருக்குது, எங்களை எகிப்தில் இருந்தால் நலமாக இருக்குமே, இறைச்சி பாத்திரத்தோடு நல்லா சாப்பிட்டோமே, இந்த வனாந்திரத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். பிறகு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அதன் பிறகு தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். மோசோடைய வாதாடினார்கள். வழியெல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு வாதாடி கொண்டு மோசையோடு வாதாடி கொண்டும் எகிப்தில் இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி எப்பொழுதுமே இதயத்தில் எகிப்தை நோக்கி அவள் பின்னால் திரும்பிக் கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே எதை சொல்கிறது? இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் அவிசுவாசமாக இருந்தார்கள். 2வது கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். 3வது பாவம் செய்தார்கள், வேசித்தனம் பண்ணார்கள், முறுமுறுத்தார்கள். அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், கீழ்ப்படியவில்லை, எகிப்துக்கு திரும்பினார்கள். இப்படியாக சில பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே கர்த்தரை கோபம் மூட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவர்களை என்ன சொன்னார்? கடைசியில் 40 வருஷ காலம் அவளை கண்டு அந்த கீழெல்லாம் கண்ட பின்பு என்னை விசுவாசியாத ஜனங்கள் கானான் தேசத்தில் போய் சேர்வதில்லை, இடைப்பாறை பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஆணையிட்டார். ஆனால் 2 பேர் மாத்திரம் போனதை பார்க்கிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 29 முதல் 31 வசனங்கள், 24ஆம் வசனம் வாசிட்டு பிறகு என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம், 2வது 29, 30, 31 3 வசனங்களை வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவ்வளோ பயங்கரமான ஒரு கோபாக்கனை நியாயத்திற்ப நாம் இடத்துல பார்க்கிறோம். உத்தமமாக என்னை பின்பற்றி வந்த வேறையாவி உடையவனாக இருந்த சம் அதர் ஆட்டிடியூட், டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் இருந்தது. யாருக்கு? காலேபுக்கு. தேச வேவுப்பாக்கு போட்டு வந்தபோது 10 பேர் சொன்னார்கள். ஒவ்வொரு கோத்தத்தில் ஒவ்வொரு பேராக மோசே அனுப்பியிருந்தார். ஐயோ, அந்த தேசம் மகா நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே ராட்சதர் இருக்கிறார்கள். அவளை பாருங்க, நம்ம வெட்டுக்களில் போல இருந்தோம், நாம் அதை ஜெயிக்க முடியாது, பெரிய பெரிய கோட்டையில் வச்சுக்கிறாள் என்று சொல்லி ஜனங்களை கலங்க பண்ணினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள், நாம் சோதித்து பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தால் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், இந்த ஜாதிகளை அழிப்பார், கர்த்தர் சொன்னபடி நாம் புறப்பட்டு போவோம் என்று சொல்லி அவர்கள் 2 பேர் மாத்திரம் சொன்னார்கள். அவர்கள் மேலே கல்லெறியும்படி அவர்கள் ஜனங்கள் கல் எடுத்து கொண்டார்கள். மோசே ஆரோனும் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். வாசிக்கிறோம். என்னாகும் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்னார், இனி இந்த ஜனங்கள் ஒருவரும் நான் கொடுக்க போகிற இளைப்பாறுதலிலே கானான் தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. ஏனென்றால் எனக்கு கோபம் மூட்டின ஒருவரும் பிரவேசிக்க மாட்டார்கள், ஆனால் காலேபும் யோசுவாவின் தவிர அதில் பிரவேசிக்க மாட்டாள் என்று சொல்லி அவள் சந்ததியை நான் கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். அவள் யோசுவா தான் ஜனங்களை கானான் தேசத்தில் கொண்டு போவான், காலேபுடைய சந்ததி அதை சுதந்திரத்துக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் தான் பேரில் ஆணையிட்டார்னு வாசிக்கிறோம். ஆகினால தான் இந்த கானான் தேசத்தில் போய் சேரக்கூடிய அந்த ஒரு காரியம்தான் அவள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சுதந்திரம். இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தமான சுதந்திரம் என்னவென்றால், ஆபிரகாம் சொன்னது போல உன் சந்ததியின் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னார். ஆகவே பாலும் தேன் ஓடுகிற நலமான விசாலமான ஒரு தேசத்தை
ஆபிரகாமுடைய சந்ததி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் அழைத்த போதே வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அதன் பிறகு ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவதாசர்களுடைய சந்ததிகள் அதில் வாசம் பண்ணினார்கள். ஆனால் அந்த சந்ததி பெரிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஆக மாறி அவர்கள் எகிப்தில் போன போது அங்கு 400 வருஷம் உபத்திரப்பட்டு திரும்ப கர்த்தருடைய மோசே மூலமாக கொண்டு வந்தார். இந்த தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன் என்று சொல்லி தான் கொண்டு வந்தார். ஆனால் அவர் சுதந்திரிக்க மாட்டான்னு போகிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய கீழ்ப்படியாமை, அவிசுவாசம். கர்த்தரை கோபமூட்டினார்கள், பாவம் செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், மோசோடைய வாதாடி கொண்டே வந்தார்கள். அவள் விசுவாசிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவள் போராடுகிற ஜனங்களாகவே இருந்தாள். கடைசியில் இந்த காதேஸ் பர்னேயாவில் வேவு பார்த்து வந்த 10 பேரும் சொன்ன வார்த்தையை கேட்டு 2 பேர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் 10 பேர் சொன்ன வார்த்தைக்கிட்ட என்ன செய்தார்கள்? நம்ம திரும்பி எகிப்துக்கு போவோம் என்று சொல்லி தலைவனையும் ஏற்படுத்தி கொண்டாகலாம். இப்படியா கர்த்தர் விரோதமாக அவளை பாவம் செய்து போய் கர்த்தர் வானத்தில் அவளை அழித்து விட்டார். என் இளைப்பால் அவளை பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டார். அப்படி இளைப்பாதல் தேசம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே அந்த தேசத்தினுடைய ஒரு அழகை சொல்கிறார். வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவ்வளவு அதிக அழகான ஒரு தேசத்தை கர்த்தர் அவளுக்கு, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தை, கர்த்தருடைய கண்கள் முன்பாக இருக்கக்கூடிய நல்ல தேசத்தை அவள் கர்த்தர் கொடுத்தார். அவள் மாத்திரமல்ல, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். மிருக ஜீவன்களுக்கு கூட உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். ஏனென்றால் விதமாக ஜனங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு தேன். அது மாத்திரமல்ல, இன்னும் சில எழுதப்பட்டிருக்கிறது, கட்டாத வீடுகள், நடாத தோட்டங்கள், வெட்டாத துறவுகள் இதெல்லாம் நீ சுதந்திரிப்பாய் என்று சொல்லி இவளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. ஆனால் அவர்கள் அதை பிரவேசிக்கூடாமல் போனது காரணம் என்னவால் முரட்டாட்டமான ஜனங்களாக இருந்தார்கள். அவருடைய இச்சைகள். இங்கே கர்த்தர் ஒரு கண்டிஷன் போடுறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்கிறேன். நான் உன் தானியத்தையும் திராட்சரசம் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவான்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. அவிசுவாசங்கள் கீழ்ப்படியாமையினாலும் வனாந்தரம் முழுவதும் அவர்கள் கர்த்தரோடு எடுத்து நின்று ஆகவே அழிந்து போனதை வாசிக்கிறோம். அதனால தான் அவங்க என்னெல்லாம் செய்தாள் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 6-7 வசனங்களில் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன், விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொன்னார். அவங்க வனாந்தரத்தில் விழுந்து போனார்கள் சவங்கள். ஆனால் இன்றைக்கு நிற்கிறவனை சொல்கிறவன், கர்த்தரை விசுவாசம் ஏற்றுக்கொண்டவன், நிற்கிறவனை சொல்கிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் அவங்க செய்த அவங்களை துரோகத்தை எழுதும்போது கர்த்தர் சொன்னார், ஜனங்கள் புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்தார். இந்த நேரத்தில் பார்த்தீங்களானா கர்த்தர் அவளை இழுத்து கொண்டு வந்து உடனே அவள் கைக்கொள்ள வேண்டிய சட்டத்திட்டங்களையும் அவள் தேவனாய் கர்த்தர் அன்பு கூர்ந்து கைக்கொள்ள வேண்டிய கற்பனை கட்டளைகள் இதுவரைக்கும் கர்த்தர் எகிப்து தேசத்தில் ஒன்று கொடுக்கவில்லை. அவளுக்கு யாக்கோபோடு ஆபிரகாமோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால்
ஜனங்களுக்கு என்று மோசே வனாந்திரத்திலே சீனாய் மலை மேலே வரவழைத்து அங்கிருந்து கர்த்தர் இடிமுழக்க சத்தத்தோடு பேசும்பொழுது 10 கற்பனை கொடுக்கும்போது ஜனங்கள் பயந்தார்கள். தேவன் எங்களோட பேச வேண்டாம், நாங்கள் செத்து போவோம், மோசே எங்களோட பேச என்று சொல்லி அப்பொழுது கர்த்தர் சொன்னார், மோசே மலை மேலே வரவழைத்து 40 நாட்கள் மோசே மலை மேலே இருந்து கர்த்தரிலிருந்து கர்த்தர் எழுதின கற்பனைகளை வாங்கி கொண்டு வரும்போதே தேவனை கர்த்தரிடத்தில் அவர் தான் உன் தேவனாய் கர்த்தர், உன்னை அவரை தர வேறு எதையும் உண்டாயிருக்க வேண்டாம், எகிப்திலிருந்து அடிமை தந்து புறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே, என்னை இன்னும் வேறு எதையும் உண்டாயிருக்க வேண்டாம் என்றெல்லாம் எழுதி வச்சுருக்க அந்த கற்பனையில் முதல் கற்பனை அதுதான். கீழே வந்து பார்க்கும்போது என்ன பார்த்தார்கள் அவங்க எல்லாம் தெரியும். பொன்னாலான கண்டுகுட்டியை உண்டாக்கி விருந்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள், அவர்கள் நடனமாடி கொண்டிருந்தார்கள், பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஃப்ரம் த பிகினிங் தொடக்கத்திலிருந்து பார்க்கும்போது அவர் ரிபல்யஸ், அதாவது கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டமாக தான் காணப்பட்டார்கள். வனாந்திரம் முழுவதும் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு கீழ்ப்படியாதலாகவே இருந்ததை பார்க்கிறோம். ஆகையால் அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார், அவர் இச்சித்தார்கள், பொல்லாங்காலம் இச்சித்தார்கள். இச்சையினால் தான் அன்னைகள் விழுந்து போனார்கள். வழியில் முறுமுறுத்து அன்னைகள் விழுந்து போனார்கள். பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். இப்படியாக வேசித்தனை பண்ணி மோவாப் தேசத்திலே வேசித்தனை பண்ணி கர்த்தரை கற்பனை விபசாரம் செய்யாதிருப்பையாக, களவு செய்யாதிருப்ப சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஜனங்கள் இதெல்லாம் கர்த்தர் செய்யாதிருப்பையாகன்னு சொன்னாரோ அது ஒன்று எல்லாமே செய்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கொடுத்தனால கர்த்தர் என்ன செய்தார், அவங்களை அடித்து போட்டார்னு பார்க்கிறோம். வனாந்தரத்தில் சேதன் விழுந்து போனது உங்கள் பிரேதங்கள். அதுபோல் நாமும் இந்த கடைசி நாட்களில் நமக்கு எச்சரிப்பு எழுதப்பட்டுகிறது. இவ்வளவு திருஷ்டாந்தமாக அவளுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தோடு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டுகிறது என்று கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுது. அது ஒரு புறஜாதி சபை, அந்த சபைக்கு எழுதும்போது எச்சரிப்பு எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது இப்பொழுது வனாந்தரத்திலே மாத்திரமல்ல, அவள் கானான் தேசத்தில் கொண்டு போய் அவள் குழந்தைகளை கொண்டு சேர்த்தார். அந்த சந்ததியை ஈர்த்தப்பட்ட சந்ததி கர்த்தர் வனாந்தரத்தில் அழிச்சு போட்டார் கீழ்ப்படியாமையினாலே. அதன் பிறகு அவங்களை சந்ததி அந்த 20 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்ப்பேன்னு சொன்ன கர்த்தர் 40 வருஷத்துக்கு பின்பு அந்த சந்ததி கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்த்து அவள் கட்டா நல்ல பெரிய வீடுகளையும் நிரப்பா நல்ல வசதிகள் நிறைந்த வீடுகளையும் பெரிய பெரிய கோட்டைகளையும் அவர்கள் கட்டாத வீடுகளையும் நடாத தோட்டங்களையும் வெட்டா துறவுகளெல்லாம் அவங்க அனுபவித்து சுதந்திரமாக அனுபவித்ததை வாசிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னு வாசிக்கும் போது 106ஆம் சங்கீதத்தில் அதை பற்றி எழுதும்போது ரொம்ப துக்கமான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். வாசிங்க 106ஆம் சங்கீதம் 13 முதல் வாசிங்க 22 வரைக்கும் சீக்கிரமாக. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எறிந்தது, அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவர்களையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். வழியிலே நடந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். ரட்சகரான எகிப்து தேசத்திலே பெரிய அற்புதங்களை செய்து 10 அற்புதங்களை செய்த வாதைகளை அனுப்பி பார்வோனை மடங்கடித்து சமுத்திரத்தில் முற்றிலுமான இந்த கண்டு எகிப்தினை என்றைக்கு காண மாட்டல் சொன்ன அளவுக்கு அந்த சமுத்திரத்தில் அழித்து போட்ட அந்த பெரிய கர்த்தரை என்ன செய்தால் மறந்துட்டாங்க. அவங்க அனாந்தரத்து வழியெல்லாம் அவள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அழித்து கொண்டே இருக்கிறார், தண்டித்து கொண்டே இருக்கிறார், ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று வாசிக்கிறோம். பிறகு கானான் போய் சேர்ந்த பிறகு என்ன செய்தார்கள் நீங்கள் வாசித்தீங்களானா 34 முதல் 41 வரை வாசிங்க. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்தியர்களையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். பாருங்க, இப்போ கானான் தேசத்தில் போய் சேர்த்த பிறகு நன்றி கட்டவளா ஜனங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஜாதிகளோடு கலந்து அவள் விக்கிரங்களுக்கெல்லாம் ஆராதனை செய்து கர்த்தரை கற்பனை எல்லாம் புறம்பாக்கி போட்டார்கள். ஆகவே கர்த்தர் அவளை வெறுத்து போட்டார், அவளை சத்துருக்கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் மலை மேலே இருந்து கர்த்தர்களோடு பேசும் சத்தத்தை கேட்டிருந்தும் வனாந்தரத்தில் வழியெல்லாம் அக்னி சமத்தில் வழிநடத்தப்பட்டு வந்திருந்தும் ஆசிரியர் கூடாரம் செய்ய சொல்லி அதில் பலி செலுத்த சொல்லி கற்பனை கீழ்ப்படியாத உடனே பலி செலுத்தி ஒரு பாவ நிவிர்த்தி உண்டு பண்ணத்தக்கதான ஒரு காரியத்தெல்லாம் தேவன் செய்து ஒரு ஆராதனையெல்லாம் கர்த்தர் கொடுத்து விதமாக அவள் தேவன் கர்த்தருக்கு விசேஷமான ஜனம், பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லி அவளை மேன்மைப்படுத்தி வைத்திருந்த கர்த்தருக்கு அவள் துரோகம் செய்து எல்லாரும் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே இதை எடுத்து இப்பொழுது கலாத்திய சபைக்கு பவுல் இதன் காரணம் நோக்கம் என்னவென்றால், அந்த கலாத்திய சபையார் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை பவுல் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் மூலமாக வசனத்தை கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எதற்காக எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை அவனாக பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இவ்வளோ சீக்கிரமாய் நீங்கள் கிருபையினாலே அழைத்தவரை விட்டு விலகுறது குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்கிறது பார்க்கிறோம். அப்படியானால் கலாத்திய சபையார் சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கேட்டு விசுவாசித்து அவள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அவ்வளோ பேரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவ்வளோ பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், முழுக்க ஞானஸ்நானம் பெற்றவர்கள், விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்தாய் பெற்றவர்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல் 5-6 வசனங்களை வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. பாருங்க, இப்போ என்ன எழுதுகிற? புத்தி இல்லாத கலாத்தியரைன்னு அழைக்கிறார். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரா உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்பட்டிருந்தாரே. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், இப்பொழுது பரிசுத்தாயம் பெற்றவர்கள். ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போஸ்தலன் பவுல், நீங்கள் பரிசுத்தாயம் பெற்றீர்களே, நியாயப்பிரமாணத்து கிரியினாலே பெற்றீர்களா, இல்லாவிட்டால் விசுவாசத்து கேள்வியினாலே பெற்றீர்களா? ஆவினால் ஆர்வம் பெறப்போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரோ, இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ? அது வீணா போயிட்டே என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆவினால் ஆர்வம் பண்ணினவர்கள் மாம்சத்தினாலே மாம்ச பிரமாணம் ஆகிய நியாயப்பிரமாணம் திரும்பி விசேஷனை பண்ண வேண்டும், நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தி அப்படி லகுவாக ஓட வேண்டும் என்று அவள் பார்த்தார்கள். பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ஆவி கேட்டபடி தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவள் திரும்ப மாம்ச பிரகாரமான நியாயப்பிரமாணம் திரும்பினதை பார்த்து தான் அப்போஸ்தலன் பவுல் அதை எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே அந்த நம்ம கடந்த வாரத்தில் வாசித்தபடி அந்த ஆபிரகாமுடைய 2 குமாரர் பற்றி எழுதியிருக்கிறார். 2 குமாரர்கள் ஒருவன் மாம்சப்படி பிறந்தான், அடிமை பெண்ணாகிய ஆகார் இடத்துல பிறந்தவன். இன்னொருவன் சுயாதீனமுள்ள மனைவியாகிய சாராள் இடத்துல வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன் தான் ஈசாக்கு. யார் சுதந்திரவாளியானது? ஈசாக்கு தான் சுதந்திரவாளியாக இருந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தமான தேசத்தை சுதந்திரித்து அதில் சந்ததியாக ஈசாக்குடைய சந்ததி யாக்கோபுடைய சந்ததி தான் பிறகு யோசேப்பு போன எகிப்துக்கு போனாலும் திரும்பி வந்து அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கானான் தேச சுதந்திரத்துக்கு கொடுக்கிறார்கள். ஈசாக்கு சந்ததி தான் சுதந்திரத்தார்கள். இஸ்மவேல் துரத்தப்பட்டு போனான். அவன் மாம்சத்தில் பிறந்தவன், அவன் அடிமைத்தனத்தில் பிறந்தவன். ஆகவே அவன் துஷ்ட மனுஷனாக இருந்தான். ஆகவே அவனுடைய கிரியெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஆபிரகாமுக்கு மகனாக இருந்த போதிலும் அவன் ஈசாக்கு துன்பப்படுத்தினான். ஆகினாலே அவன் துரத்தப்பட்டு போனான். வனாந்தரத்தில் போய் துரத்தப்பட்டு போனான்னு வாசிக்கிறோம். அவன் பாரான் வனாந்தரத்தில் இருந்தான்னு வாசிக்கிறோம். அவன் பிற தேசக்குள்ள திரும்பி வரவே முடியவில்லை. ஈசாக்கு சந்ததி தான் வசிக்கிறார்கள். ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், இது ஒரு ஞான அர்த்தம் என்று சொல்கிறார். ஆகினால ஆகார் என்பது அரபிய சீனாய் மலை. அப்படினால் அது என்னவென்றால் நியாயப்பிரமாணம். அங்குதான் மோசேக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், மாம்ச பிரகாரமான கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார். அப்படியானால் எதற்காக தேவன் மாம்ச பிரகாரமான கட்டளைகளை கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாமல் போனாங்களே. இந்த வரைக்கும் அந்த ஆகார் என்ன செய்கிறார்களாம்? இப்போ இருக்கிற எருசலேமுக்கு சரி, இந்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளோட அடிமைப்பட்டிருக்கிறாளே என்று 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவள் இந்த வரைக்கும் இப்போ இருக்கிற எருசலேம் தன் பிள்ளைகளோடு என்ன செய்கிறாங்களா? அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கூட என்ன செய்யலாம்? அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, பாருங்க, நீ ஆபிரகாமிலும் பெரியவனோ? இயேசு சொன்னார், நீங்கள் ஆபிரகாம் பிள்ளையாக இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீங்களே. ஆபிரகாம் தேவனுடைய ஊழியக்கால கொலை செய்ய தேடவில்லையே என்று சொன்னான். உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ ஆபிரகாமை கண்டாயோ? இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உடனே கல் எடுத்துட்டாங்க அவரை அடிக்கிறதுக்கு. சமாரி சிறத்து கேட்கிறாள், எங்களுக்கு இந்த கணத்தை தந்த யாக்கோபிலே பெரியவரோ? பாருங்க. ஆனால் அப்போ
அப்பயே சொன்னார், யாக்கோபு இந்த தண்ணீர் குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே சிறுகாலமாக ஒரு நீரூற்றாயிருக்கும், அவனுக்குள்ளவே ஒரு நீரூற்றாயிருக்கும் என்று சொல்லி, நான் கொடுக்க தண்ணீரே தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறீரே என்று அவள் கேட்கிறாள். நீ என்னார்த்தர் கேட்கிறாய், ஒன்றை கேட்க இன்னார் என்று அறிந்திருந்தால் நீயே இடத்துல கேட்டிருப்பாய், உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரே என்று சொல்லி அங்கேயும் கர்த்தர் அவர் யாக்கோபிலும் பெரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இப்படியாக மோசையிலும் பெரியவனோ என்று கேட்பாங்க பாருங்க. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொலை பண்ணாங்க. ஆகவே இந்த வரைக்கும் பாவத்துக்கு அவர் அடிமைப்பட்டுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவால் உண்டாக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை அவளை பெற்றுக்கொள்ளவில்லை. இஸ்மவேலை போலவே அவர்கள் அடிமைப்பட்டவளாகவே இருக்கிறார்கள். ஆனால் யார் அந்த ஈசாக்கு? இந்த கலாத்தியில். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபைக்கு எழுதும்போது அப்படியே நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தார் அவர்களுக்கு, நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் என்ன என்று இதில் எழுதியிருக்கிறார் பாருங்க. இப்போது சுதந்திரம் யாருக்கு என்று அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 6 முதல் 13 வரைக்கும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ கலாத்திய சபையார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியெல்லாம் பெற்ற பிறகு திரும்ப நியாயப்பிரமாண கிரியைகளுக்கு விருசேனம் பண்ணவும், திரும்ப நியாயப்பிரமாணத்தின் மாதிரி பலி செலுத்தவும் செய்ய அவள் புறப்பட்டு போகும்பொழுது, பின்வாங்கி போகும்பொழுது பவுல் அவளை எச்சரிக்கிறார். நீங்கள் சுதந்திரவாளிகளா இல்லை அடிமைத்தனத்தில் இருக்க போகிறீர்களா என்று சொல்லி, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகியால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாம் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதி நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, ஆபிரகாம் கிடைத்த வாக்குத்தத்தம் அப்போ நியாயப்பிரமாணம் கிடையாது. கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் சொன்ன கட்டளைக்கெல்லாம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆகையினால கர்த்தர் அவனுக்கு சந்ததிக்கு நான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்படியே ஆபிரகாமுடைய சந்ததியார் அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை அவளை சுதந்திரத்தை வாசிக்கிறோம். ஆனால் ஆகவே விசுவாசமாக்கத்தார் எவர்களோ ஆபிரகாம் விசுவாசம் பின்பற்றி அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்பட்டவர்கள் தான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆகவே நியாயப்பிரமாணப்படி கிரியைக்காரர் எல்லா நியாயப்பிரமாணமெல்லாம் கிரியை செய்தது. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக இதெல்லாம் கர்த்தர் கட்டளை கொடுத்துருந்தார். ஆனால் அவங்க பாருங்கள் அப்படி தான் செய்தாங்க. விபசாரம் செய்தாங்க, கொலை செய்தாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி எல்லாரையும் கொலை செய்தாங்க. நியாயப்பிரமாணம் கற்பிக்கப்பட்ட எதையுமே அவர்கள் கை கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். என்றால் அந்த பிரமாணம் அவளுக்கு உள்ள பாவ பிரமாணம் இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவமயமற்றவளாய் போனோம் என்று நம்ம யோமரில் வாசித்தோம். அதனால் பாவத்தை குறித்த அறிவு தான் நியாயப்பிரமாணம் மூலமாக வந்தது அல்லாமல் பாவத்தை போக்கும் பலி அதில் இல்லை. ஆனால் பாவத்தை போக்கும் ஒரே பலி யார்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே மாம்சால பலவீனமாக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சலை பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி ரோமர் 8:3 நாம் கடந்த வாரம் வாசித்தோம், தியானித்தோம். அதனால் பாவத்தை போக்கும் பலி நியாயப்பிரமாணத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் வரி செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் அந்த பலியெல்லாம் ஒருவருமே பாவத்தை போக்கவில்லை. என்றால் பாவம் மனுஷனுக்குள்ள இருக்குது. அந்த பாவம் எப்படி வந்ததுன்னா, ஆதியிலே முதலாவது தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போன ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. யார் மூலமாக பாவம் வெளியே போகிறது என்றால், நீக்கப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக தான். நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இதை நாம் ரொம்ப திட்டமாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 17, 18, 19 வாசிங்க பார்க்கலாம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு எதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்க
நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெரியவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே மீறுதல். எந்த மீறுதல்? நன்மைத்தை மறுத்து விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி பிசாசால் தூண்டப்பட்டு ஏவாள் அதை பருத்து புசித்து புருஷனுக்கு கொடுத்தால் அவனை புசித்தான். கர்த்தர் சொன்ன கட்டளையை மீறினார்கள். ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது, எல்லாருக்கும் மரணம் வந்தது. அதுபோல ஒருவருடைய நீதியினாலே, அந்த ஒரே மனுஷன் யார் என்றால் கிறிஸ்து, நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை உண்டான கோபாக்கினை நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கோபாக்கினைக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் சிலுவையில் தேவ கோபத்தை சுமந்தார். நீங்கள் வாசித்தீங்களா? ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது என்று வாசிக்கிறோம். 15ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 4:15. நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆமா, ஒரு பிரமாணத்தை மீறினார்கள் ஆதாம் ஏவாளும். பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும்போது 10 கற்பனையை கொடுத்தார். நிறைய சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருந்தார். ஆனால் எத்தனை சட்டத்திட்டங்கள் கொடுத்தாரோ அத்தனையும் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மீறிட்டாங்க. என்றால் அவங்களுக்குள்ள இந்த ஆதாமுடைய பாவம் அவனுக்குள்ளவே இருந்துச்சு. ஆகவே தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஒரே குற்றத்தின் நிமித்தம் அநேகர் ஆக்கினைக்குள் தீர்ப்புட்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல் மூலமாக அநேக ஜீவன் அடைந்து ஆளுவாள் என்பது அதிக நிச்சயமாமே. 19ஆம் வசனத்திலே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது. அநேக நீதிமான்களாக்கி அவர் சின்ன ரத்தத்தாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாகிறது. அவருடைய ஆவியினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்ம நித்திய ஜீவனாகி கிருபையை நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோம், பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஆகவே தான் மீறுதல் பெருகும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்தது. ஒரு மீறுதல் ஆதாம் ஏவாள் மீறுதல். நியாயப்பிரமாணத்தை நிறைய கற்பனை மீறினாங்க. ஆகவே மீறுதல் பெருகி போச்சு. அப்படி இருந்தும் பாவம் பெறும் இடத்துல கிருபை அதிகமாக பெருகிட்டு. நியாயப்பிரமாணம் கிரியை பிரமாணம், அதனால் நீதி உண்டாகவில்லை. இப்போது கிருபை பிரமாணம் என்ன செய்யுச்சு? பாவம் பெறும் இடத்திலே கிருபை அதிகமாக பெருகி எத்தனை கட்டளை கொடுத்தார், அத்தனை கட்டளை இஸ்ரவேல் மக்கள் மீறினார்கள். அவங்க நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார் நியாயப்பிரமாணம் இல்லாமலே பாவம் செய்து கொண்டு தேவனற்றவர்களாகவே விக்கிரல் வழிபட்டு கொண்டு பிசாசு பிள்ளைகளாக ஜீவித்தார்கள். நியாயப்பிரமாணம் பெற்றவர்களும் கர்த்தரை விட்டு விலகி ஒரே தேவனா அவரை விட்டு விலகி அவள் விக்கிரல் ஆராதனை செய்து கர்த்தரை பின்வாங்கி சோரம் போனார்கள். ஆகையினால பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகிச்சு. எல்லாரும் பாவம் செய்து மற்றவர்களானோ இலவசமாய் இயேசு கிறிஸ்துவை மீட்பை கொண்டு எல்லா நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 20-23 வசனம் வரைக்கும் நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோம். இயேசு கிறிஸ்துப்பட்ட விசுவாசால் பலிக்கிற தேவ நீதி அது விசுவாசி எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். அவர் சின்ன ரத்தத்தினாலே உண்டாக்கின பாவ மன்னிப்பு, சர்வலோகத்துக்கும் பாவ மன்னிப்பு அவர் உண்டு பண்ணி வைத்தார். ஆகவே ஒருவருடைய கீழ்ப்படுதல்னாலே எப்படி ஆதாம் மூலமாக உலகம் முழுவதுக்கும் ஆக்கினை தீர்ப்பு தண்டனை வந்ததோ அது போல இயேசு கிறிஸ்து ஒரே 2ஆம் ஆதாம் அவர் மூலமாக வந்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த ஜீவன், அவர் பாவம் இல்லாதவராக உலகத்தில் ஜீவித்து அவர் பாவத்தை போக்கும் வழியாக தன்னை ஒப்பு கொடுத்து சொந்த ரத்தத்தை சிலுவை சிந்தினாலே எல்லா மனுஷனுக்கும் நீதி வழங்கும் தீர்ப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். பாவம் பெறும் இடத்துல கிருபை அதிகமாக பெருகிட்டு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கிருபை சக்தி நிறைந்தவராக உலகத்தில் வந்தார். அவர் கிருபை என்ன செய்து பாவத்தை மன்னிக்குது. ஆகவே தான் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையா நீதிக்கு எதுவாக நித்திய ஜீவனுக்கு எதுவாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை ஆண்டு கொண்டது என்று வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகார கடைசி வசனத்திலே ஆதலால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது. நித்திய ஜீவன் தான் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதுதான் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி தான் பிதாக்கள் கொடுத்த வாக்கு தத்தம்.
ஆகவே பரிசுத்தாயம் பெற்று நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் பெற்று பாவம்போ கழுவப்பட்டு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரிசுத்தாயம் பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசனாலை பெற்றுக்கொள்வது எல்லாம் விசுவாசனால் தான் வருது. ஆகவே தான் இந்த ஆபிரகாமுடைய கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அவன் சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் எதனால் உண்டானது? அவனுக்கு நியாயப்பிரமாணத்தால் உண்டாகாமல் அந்த வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே வந்தது என்று இப்போ நம்ம வாசித்தோம். ஆகவே கலாத்தியருக்கு வரும்பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே திரும்ப நான் வரும்பொழுது பவுல் இதுதான் திட்டமாக திரும்ப எழுதிய நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் செய்கிறவன் எவனும் சபிக்கப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தின்படி செய்தாலும் அவன் தேவன் முன்பாக நீதிமான் ஆகிறது என்றால் இயேசு சொல்லும் போது விபசாரம் செய்யாத பூர்வத்தாரும் சொல்லப்பட்டது. விபசாரம் செய்தால்தான் பாவம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவனே நான் ஈரத்தில் அவன் விபசாரம் செய்தாயிட்டு சொல்கிறான். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார் சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை பாய்க்கிறவனே மனுஷன் கொலைபாதகனாக இருப்பான் என்று சொன்னார். நியாயத்திற்கு எதுவாக இருப்பான் என்று. ஆகினால நியாயப்பிரமாணம் கிரியை செய்தாதான் அது பாவம், கிரியினால் உண்டானது. ஆனால் இயேசுக்கு சொல்லி விசுவாச பிரமாணம் உள்ளிருந்தே நம்மளை கழுவி சுத்திகரித்து ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஆகையினால தான் இந்த விசுவாசத்தால் விசுவாச மார்க்கத்தாருக்கு தான் சுதந்திரவாளியாக முடியும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் பேசினார். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த ஆபிரகாம் சந்ததியிலே அவர் வந்து நம்முடைய சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து நியாயப்பிரமாணத்தின் மேல் உண்டான அந்த சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். சாபத்தை மாற்றிப்பட்டார். எப்படி என்றால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அதனால நியாயப்பிரமாணத்தின்படி கோபாக்கினை அவர் சுமந்து கொண்டார். நமக்காக அவர் தேவ கோபம் அவர் மேல் விழுந்தது. அவர் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டார். நம்ம மேலே வந்து எல்லா ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் சிவிலில் மறித்து அடிக்கப்பட்டு மறித்தார். ஆகவே மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட சொல்லப்பட்டபடி நமக்காக கிறிஸ்து சாபமானார். அவர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆகவே தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய சாபம், பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் கர்த்தர் சுமந்து தீர்த்தனாலே நமக்கு அதனால் உண்டான பெரிய ரட்சிப்பை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணம் ஏன் கர்த்தர் கொடுத்தார்? ஆபிரகாமுடைய விசுவாச பிரமாணத்தினாலே தானே வாக்குத்தத்தம் கொடுத்தார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு, உன் சந்தேக தேச சுதந்திரிப்பாள் என்று சொல்லி. பிறகு நியாயப்பிரமாணம் இடையில் வந்தது என்று வாசிக்கும் போது நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசனை முடிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்படியானால் வேதம் என்று சொல்வது நியாயப்பிரமாணம். இயேசு கிறிஸ்துப்பட்ட விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்படியான நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் பாவத்துக்குள்ள வச்சிருச்சு. ஆகவே அவங்க செலுத்தின பலிகள், அவங்க செலுத்தின ஆராதனை எதுவுமே அவளை ரட்சிக்கவில்லை. மனமாறுதல் இல்லை அவளுக்குள்ளாக. எல்லாம் பாவத்துக்கு உட்பட்டவளாகவே இருந்தான். ஆரோன் பாருங்க கண்ணுக்குட்டி உண்டாக்கியிருக்கிறான். மோசே கூட அந்த இடத்துல ஜனங்களுடைய மாதிரி பேசி அவர் கூட கானான் தேசத்தை பிரவேசிக்க முடியாதபடி அவர் அங்கே மாறி போனதை நாம் பார்க்கிறோம். அதனால இவளுக்கு எல்லாருக்குமே டிஃபெக்ட் என்னென்னால் நியாயப்பிரமாணத்திலே பூர்ணமில்லை என்று வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தான் நீதி உண்டாகிறது இயேசு கிறிஸ்து மூலமாய். அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துப்பட்ட விசுவாசனால தான் வருகிறது. அவர் ரத்தத்தைப்பட்ட விசுவாசனால தான் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால தான் அவர் உயிர்த்தெழுந்து தான் நம்மளை ரட்சிக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம விசுவாசிகளாகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவை பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனாகிய சுதந்திரத்தை நாம் அடைகிறோம். அதனால அந்த 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போக விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவளாகி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே காவல் பண்ணப்பட்டவளாக இருந்தோம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் நம்ம தேவனிடத்துக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு காவல் பண்ணப்பட்ட நிலைமையில் நாம் இருந்தோம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தாலே விடுதலையே இல்லை. பவுல் சொல்லுவார், நான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில்
நான் என்னை குறித்து மேனே பாட்ட வேண்டுமானால் நான் நல்லா மேனே பாராட்டலாம். ஏனென்றால் நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் இப்போ மற்றபடி குற்றச்சாட்டப்படாதவன், நான் பரிசேயன். நீங்கள் வாசித்தீங்களான்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே அவருடைய மேனே பாராட்டலை நீங்கள் வாசிக்கலாம். பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளில் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாத ஒரு பரிசேயன் இவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்த நீதி சுயநீதி என்று சொல்கிறார். அதனால இந்த 9வது வாசிக்கும் போது, நான் கிறிஸ்து ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி எப்படி வருகிறது என்றால், இயேசு தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படுதல் இல்லை, கீழ்ப்படையக்கூடாத பிரமாணம் அது. என்றால் நியாயப்பிரமாணம் செய்கிற நீதிமான் ஆக முடியாது. என்றால் விவசாயம் செய்யாமல் இருப்பான், ஆனால் இருத்தில் விவசாயம் செய்திருப்பான். இஸ்ரவேல் மக்கள் வழியெல்லாம் கர்த்தருக்கு விரோதம் முறுமுறுத்து, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து, விக்கிர ஆராதனை செய்து, கானான் போய் சேர்ந்த பிறகு விக்கிர ஆராதனை செய்து, அநீதிகளை செய்வித்து எல்லாம் துக்கப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஒருவருமே நீதிமான் ஆகவில்லை. ஆகவே தான் பவுல் கூட சொல்றாரு, அந்த நீதிமான் என்று காணப்பட்டாலும் புறமே தான் நீதிமானாக இருக்கிறேன், ஆனால் உள்ள நான் பாவியாக தான் இருக்கிறேன். பாவம் போகவில்லை, நியாயப்பிரமாணத்தினால பாவம் போகலை, பாவம் இருந்தது. அந்த பாவம் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் சிலுவையில் அறையப்பட்டு அவர் சிலுவையில் சரீரத்தில் சுமந்து தீர்த்தனுடைய பாவங்களை ரத்தத்தை சிந்தி நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதனால் எழுதுறாரு, நான் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உண்டான சுயநீதி உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தால் உண்டாகிறதான தேவநீதி உடையவனாக இருக்கும்படிக்கு அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ள ஆகி எப்படியாயினும் மற்றவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பதற்கு நான் பாத்திரவான் தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல். ஆகவே கர்த்தருடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் தான் மனுஷன் நிரந்தரமான பாவ மன்னிப்பையும் விடுதலையும் கொடுத்து அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது என்பதை தன் சரீரத்தில் தன் ஆத்மாவில் உணர்ந்து எழுதியிருக்கிறத பார்க்கணும். இப்போ அவர் நியாயப்பிரமாணத்தின்படி சபையை துன்பப்படுத்தினாராம். இப்போ என்ன செய்கிற நியாயப்பிரமாணத்துக்கு அது அப்படியே நியாயப்பிரமாணத்துக்கு நான் மருத்துவனானேன்னு சொல்வார். கிறிஸ்துவ சட்டத்தால் நியாயப்பிரமாணத்துக்கு மருத்துவனானேன், இப்போ கிறிஸ்துவ பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். ஆகவே இப்போ என்ன செய்கிறார், லக்க நோக்கி தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்றென்றோ முற்று தேர்வனானே எண்ணுகிறதில்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் எதற்கு அழைக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன் என்று சொல்லி பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நிச்சயத்தோடு ஓடுகிறார். ஒரு பரம அழைப்பு பந்தய பொருள் நாம் கொண்டு என்று சொல்லி. ஆகவே தான் இந்த கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆகவே அது ஆதாருடைய பிரமாணம், அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிழைப்படுகிறது. பாவத்தில் விடுதலை இல்லாத ஒரு பிரமாணம் தான் நியாயப்பிரமாணம். செலுத்தல் பலிகள், செலுத்தல் ஆராதனைகள் எல்லாமே பூமிக்குரியவைகள், பரலோகத்துக்குரியவைகள் இல்லை. ஆனால் மேலான எருசலேமோ சியாதனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்படியானால் இந்த மேலான எருசலேமியார் அவள் தான் சாராள். ஆகவே ஆவிக்குரிய ஒரு ஜீவியம், ஆவிக்குரிய ஒரு விடுதலையான ஒரு ஜீவியம் தான் நம்ம கர்த்தர் கொடுக்குற மேலான எருசலேம். இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் வாசிங்க. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனமும், சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரன் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தாவீது ராஜாவுடைய
வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு. நேற்றைய நாட்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் இருக்கணும். அது சுதந்திரம் என்ன? கானான் தேசம் அல்ல, கர்த்தர் தான் எனக்கு சுதந்திரம். கர்த்தர் என் சுதந்திரமும், the Lord is my inheritance. அந்த கர்த்தர் தான் என்னுடைய சுதந்திரம். அப்படியானால் பவுல தான் கேட்குறார், அந்த கிறிஸ்தியஸ்குள் அழைக்கப்பட்ட இந்த பரம அடைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். பூமியில் உள்ள கானான் தேசத்தை அல்ல, பூமியில் உள்ள இன்ஹெரிட்டன்ஸ் அல்ல, சுதந்திரவாளி அல்ல, நான் பரலோகத்தை சுதந்திரிக்க நான் போய்கொண்டிருக்கிறேன். தாவீதுராஜோடைய ஒரு விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு வசந்த வாசிக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்? சுதந்திரிப்பான்னு சொன்னால் உலகத்தை சுதந்திரிப்பான், ஆபிரகாம் போல இந்த கானான் தேசம் போது நம்ம சுதந்திரிப்போம் நினைக்கிறோம். ஆனால் உலக சுதந்திரம் அல்ல, நம்ம சுதந்திரமாக என்ன சுதந்திரம்? பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். நித்திய ஜீவனாக கிருபையை நம்ம சுதந்திரிக்கிறோம். கர்த்தரோடு வாழப்போக நித்தியமான வாழ்வு தான் நித்திய ஜீவன். அதை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இயேசு விசுவாசிக்கிறோம். என்றால் கீழ்ப்படியாமல் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யலை? கானான் தேசம் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்தார். ஆகவே இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நீங்கள் வாசிங்க, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் எல்லாம் பாவத்துக்குள்ளானது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே எல்லாம் நீதிமானாக்கப்பட்டார்கள் என்று ரோமரில் வாசித்தோமே. அந்த வசனம் மாத்திரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்களானா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முதலாவது அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது, பிலிப்பி சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் நீங்கள் கீழ்ப்படுதலோடு பிரயாசப்படுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் இதற்கு முன்னோடியாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற்றி, நமக்காக ரட்சிப்பை நிறைவேற்றி பரலோகம் ஏறி போனவர் இயேசு கிறிஸ்து. அது முன்னால் வாசிக்கிறோம். நம்ம அவருடைய கீழ்ப்படியில் கொஞ்சம் பாருங்கள், வாசிங்க. நம்முடைய அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லாற்று மேல உயர்த்தப்பட்ட கர்த்தர் எல்லாத்துக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார். அவர் யார்? அவர் தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமம். அப்படி இருந்தும் அதை அடித்து பறித்து கொள்ளையாடி பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்தார். என்ன ரூபம் எடுத்தார்? அவர் யூ டுக் தி ஃபார்ம் ஆஃப் எ சர்வெண்ட். குலத்தில் இவர் ராஜாவாக வரவில்லை. அவர் யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கேன்னு சாசியில் கேட்டாங்க. ஆனால் எப்படி பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் தான் கிடத்தப்பட்டார். அவர் கிச்சிலி மரத்துக்கு பிறந்தார் வேதம் சொல்கிறது. ஆகவே தலைசாக்கு இடமில்லாதவராக ஒரு அடிமை போல அவர் ரூபம் எடுத்து என்னோட அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக நம்மை விடுதலை பண்ணும்படியாக பரலோக தேவன் அவர் அடிமை ரூபம் எடுத்தார். நீங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக ஏற்படுத்தினார்னு வாசிக்கிறோம். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் உலகங்களை உண்டாக்கினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அப்படியானால் அவர் தான் எல்லாத்துக்கும் பெரியவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் பூமி சமுத்திரம் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். ஆனால் வரும்போது தலைசக்கிடமில்லாததாக வந்தார். தன்னை தாழ்த்தி வருகிறார் பாருங்க. வெறுமையாக அடிமையை கோலம் எடுத்து மனுஷ சாயலாகி, அதுவும் பாவ மாம்ச சாயலாக வந்து மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படுத்தவராகி தாமே தாழ்த்தினார். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே வந்த பாவம், ஒருவருடைய கீழ்ப்படுதல் மூலம் மரண பரியந்தம் எல்லா தேவனுடைய சட்டத்திற்கும் கீழ்ப்படிந்தார். ஞானஸ்தானத்தை கூட பார்க்கும்போது, அவர் ஞானஸ்தானம் பெற 30 வயதில் யோவான்ட்டு போகும்போது, யோர்தான் நதிக்கு போகும்போது யோவான் சொல்லுவார், ஆண்டவரே நீ என்னிடத்துல நான் உம்மாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்கேன், என்னிடத்துல வரலாமான்னு கேட்பார். பேச என்ன சொல்வார்? தேவகுமாரன் ஆனாலும் வந்திருக்கிறேன். ஆனால் என்ன சொன்னார்? இப்போது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே இப்போ கொஞ்சம் இடம் கொடு, இப்போ செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு நீதியை நிறைவேற்றணுமே, தேவ நீதியை சொல்லி அவர் தன்னை அவ்வளவாக தன்னை தாழ்த்தார் பாருங்க. மனுஷனோட கையில் தான் ஞானஸ்தானம் பெறுறாரு. பாவியல் கையில் தான் ஒப்பு கொடுக்கப்படுறார். சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்படுகிறார். உலகப்பிரகாரமான மனுஷராக இருந்த ஒரு பரிசுத்தமாக இருந்த மரியாதை தான்
யோசேப்பிடத்தில் தான் அவர் பெற்றப்பட்டு வளர்க்கப்பட்டார். அதனால தன்னை எப்படி தாழ்த்தினார் பாருங்க, மனுஷரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷனை போல தன்னை தாழ்த்தி தேவகுமாரன். ஆகவே சிறுவ மரண பரியந்தம் 2 கல்லர் மத்தியில் தொங்கி ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்த நேரம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து கொண்டு தேவனை கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார். எல்லாம் கீழ்ப்படியாமல் சமர்ப்பித்தார் இயேசு கிறிஸ்து. எல்லாம் கீழ்ப்படியாமல் நிரந்தரமான முடிவை உண்டு பண்ணிவிட்டார். ஆதலால் தேவன் அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் மேலாக உயர்த்தினார். இயேசு நாமத்திலே வானோர் பூதலத்து பூமி கீழோடு எல்லாம் முழங்காலம் முடங்கவும், எல்லா நாளும் இயேசுவை கர்த்தர்னு அறிக்கை பண்ணவும், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே ஆரம்பிக்கிறாரு. ஆகவே ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் கடைசி வரை என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து, நம்ம சாராள் ஆபிரகாமுக்கு ஆண்டவனேன்னு சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாலாம். அவள் தான் பரிசுத்த ஸ்திரீ, அவள் தான் மேலான எருசலேமை வாசிக்கிறோம். அதே போல் நாம் கூட கடைசி வரை நம்ம கீழ்ப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவானாக இருப்போம். அந்த சர்வத்து சுதந்திரவாளியாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் சுதந்திரவாளியாக போகிறோம். ஆகவே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, எபிரேயர் 7:16 வாசிங்க. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். ஆகவே மெல்கிசேதேக் முறையின்படியான ஒரு ஆசாரியராக இயேசு வெளிப்பட்டு மாம்ச சம்பந்தமான நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, அவர் ஆவியின் பிரமாணத்தின்படி நமக்கு ஆசாரியராகி அவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு விலைக்கு மீட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 9:15, எபிரேயர் 9:15, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ண நித்திய சுதந்திரம், பரலோகத்தில் அனுபவிக்க நித்திய ஜீவன், நித்திய சுதந்திரம், நித்திய ராஜ்யம், எல்லாம் நித்தியமானது. அது அந்த சுதந்திரத்தை நாம் அடைவதற்காக அவர் நமக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் பிரதான ஆசிரியராக உயிர்த்தெழுந்து சதாக்கா உயிரோடு இருந்து நமக்கு சிங்காசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நம்மளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கார். வந்து நம்ம சேர்த்துக்குள்ள வரப்போகிறார் கர்த்தர். ஆகவே நாம் கீழ்ப்படுதலோடு நம்ம அவருக்காக நம்ம காத்திருப்போம். ஆகவே தான் இந்த கீழ்ப்படியான பிள்ளைகள் மேலே தேவக்கோபம் வருகிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எழுதுவார், இந்த பேதுரு தான் ஆவியினாலே கீழ்ப்படுதலுக்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று எழுதுவார். ஆகவே கீழ்ப்படியான பிள்ளைகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி முன்னே நீங்கள் பாவத்துக்கு உட்பட்டவளாக இருந்தீர்கள், பிசாசின் சித்தப்படி இஷ்டப்படிதான் நடந்து கொண்டிருந்தீர்கள், அதிகார பிரபு ஆவிக்கிட்டபடி நடந்து கொண்டிருந்தீர்கள், முன்னே நீங்கள் மாம்சப்படி நடந்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் சுபாவத்தினால கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்று எழுதுவார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் மேல் வைத்த இரக்கத்தினாலே இயேசு கிறிஸ்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்து மூலமான ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலும் கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று விசுவாசம் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆகவே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பரலோக ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகவே நம்ம என்ன சொல்வோம்? சங்கீதக்காரனோடு சேர்ந்து என்ன சொல்வோம்? பரலோக ராஜ்யம். இப்போ பரலோகத்தில் போனால் யாரை பார்ப்பீங்க? இயேசுவை பார்ப்போம். ஆனால் எது முக்கியம் நமக்கு? ராஜ்யம் முக்கியமா, இயேசு முக்கியமா? நம்ம இயேசு தான் முக்கியம், அப்படி தானே? ஆகவே ஒரு வீட்டுக்கு ஒரு மணமகள் கல்யாணம் பண்ணி போகிறான்னு சொன்னால் அந்த புருஷன்தான் முக்கியம், அப்படி தானே? அந்த வீடல்ல, அவனுடைய சொத்தல்ல, அந்த புருஷன்தான் முக்கியம். நமக்கு யார் முக்கியம்? சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தரின் சுதந்திரம், கர்த்தரின் பாத்திரத்தின் பங்கு போனவர். நேற்றாண்டுகளில் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது, பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு கொண்டு. அந்த சுதந்திரம் யார்? கர்த்தர் தான். ஆகவே நம்ம கர்த்தரை தான் சுதந்திரிக்க போகிறோம். அவருடைய மனவாளை நாங்கள் மனவாட்டியாக உட்காந்துருக்க போகிறோம் பக்கத்தில். அவர் எப்படி கீழ்ப்படிந்தார், நம்ம எவ்வளோ கீழ்ப்படினோம் கர்த்தருக்கு. நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படின மூலமாக தான், நம்ம ஆவியின்படி நடக்கிறது மூலமாக தான், நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் கீழ்ப்படி நடப்பதன் மூலமாக தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த நித்திய சுதந்திரத்தை நம்ம அடைய போகிறோம். தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ இதுக்காக நாம் செபிக்கலாம். இயேசு நமக்காக செய்து முடித்த, கல்வாரிலே செய்து முடித்த இந்த தியாக பலிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாருங்க, ஆதாம் முதல் கொண்டு எல்லாரும் மரணம் மறித்தாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பு, சர்வலோகத்தின் பாவம் சமத்திற்கு தேவாட்டுக்குட்டி. ஆகவே அவருடைய ஜீவன் எல்லாத்துக்கும் போதுமானது. நம்மை கழுவி நம்ம சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி பரவத்தோடு நமக்காக தெளிக்கப்பட்ட ரத்தத்தினத்துக்கு நாம் போய் சேரப்போகிறோம். ஆகவே சேர்ந்திருக்கிறோம். ஆகவே அந்த ரத்தத்தால் மீட்கப்பட்டவளாக நம் தேவனை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். இயேசுவுக்கு மனவாட்டியாக நம்ம பக்கத்தில் போய் நிற்க போகிறோம். கர்த்தர் தான் நம்முடைய சுதந்திரம், அவள் தான் பாத்திரத்தின் பங்கு. நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைச்சிருக்கு நமக்கு. சிறப்பான சுதந்திரம் பரலோகத்தில் ஒருத்தர் வச்சிருக்கார் நமக்கு. ஹல்லேலூயா! நம்ம சுதந்திரவாளிகள்.
ஹalleluya. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் சுதந்திரவாளிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மகிமைப்படுத்துறங்க தாவே. எங்களுக்காக நிச்சயமே பாடுபட்டு சிந்த ரத்தத்தினாலே உண்டாக்கின பெரிய ஆத்ம ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. விடினாலும் பொன்னினாலும் அல்ல கர்த்தாவே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைங்கிற பெரிய சுதந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறப்பா. நான் கலாத்திய சபையை போல பின்வாங்கி போகாதபடி கர்த்தாவே, நியாயப்பிரமாணங்களை திரும்பாதபடி கர்த்தாவே, ஆவினாலே சரீசைகளை அழித்து மாம்சத்தின்படி நடவாதபடி ஆவின்படியே நடக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்று பரிசால் நிரப்பப்பட்டவர்களாக நாங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உண்மை நாம் முகமுகமாக சந்திக்கிற நாள் வரைக்கும் உடைய சாயலாய் மாற்றப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான மிகுந்த வல்லமை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை இதயத்தில் பதித்து பிள்ளைகளை புரிந்து கொள்ளவும் இப்படி நடக்கவும் ஆவியான உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மகிமைகளுமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். இப்போ ஒரு பாடலை பாடுவோம். உள்ள ஒரு பாடைய ஞான பாடல், இயேசு எங்கள் மேய்ப்பர் கண்ணீர் துடைப்பார் என்ற ஒரு சிறு பாடலை பாடி நான் முடிக்கிறேன். இயேசு எங்கள் மேய்ப்பர் கண்ணீர் துடைப்பார், மார்பில் சேர்த்தணைத்து பயம் நீக்குவார். துன்பம் நேரிட்டாலும் இன்பம் ஆயினும் இயேசுவின் பின் செல்வோம் பாலர் யாவரும். நல்ல மேய்ப்பர் சத்தம் நன்றாய் அறிவோம், காது கின்பமாக கேட்டு களிப்போம். கண்டித்தாலும் நேசர் ஆற்றி தேற்றுவார், நாங்கள் பின்னே செல்ல வழி காட்டுவார். ஆட்டுக்காக மேய்ப்பர் ரத்தம் சிந்தினார், அதில் மூழ்கினோரை தூயராக்குவார். பாவகுணம் நீக்கி முற்றும் ரட்சிப்பார், திவ்ய தூய சாயல் ஆக மாற்றுவார். இயேசு நல்ல மேய்ப்பர் ஆட்டை போஷிப்பார், ஓநாய்கள் வந்தாலும் தொடவே ஒட்டார். சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம், பாதாளத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.